Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்பதான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பெல்லாமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பித்தளை குடம்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிரமப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை பல வருஷமாக நம்ம வந்து அப்படியே அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்து வைக்கும்போது அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து பரண் மேலே தூக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அது அப்படியே இருக்கிறதுனால அதில் திரும்ப திரும்ப அழுக்கு தூசி கரை அப்படின்னு பிடிச்சு அது அப்படியே ஒரு படிமமாகவே படிஞ்சு போயிடும். அந்த மாதிரி குடத்தை வந்து பல வருஷமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கிற குடத்தை தான் நம்ம வந்து இப்போது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மாமியாருக்கு அவங்களோட அம்மா வந்து கொடுத்த குடமா. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயே எங்கள் மாமியார் வந்து இந்த குடம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 வருஷமாக இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து அப்படியே பரண் மேலே வந்து அப்படியே தூக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்திருக்கேன், நல்லா திக்காக கரைச்ச புளி. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணி அதோட சாறு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது 2த்தையும் வந்து நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துடலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸோட வந்து சேர்த்து கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துப்பாங்க. உப்பு சேர்த்து தேய்க்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் பளிச்சுன்னு ஆகிடும். ஆனால் என்னாகும் அப்படின்னா சின்ன சின்ன புள்ளிகள் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ பார்க்கும்போது குடம் வந்து நல்லா இருக்காது. அதனால் புளியும் எலுமிச்சம்பழம் சாறு மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பொருட்கள் இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை எடுத்து இந்த குடத்தில் வந்து ஃபுல்லாகவே சுற்றி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. குடத்துக்கு வெளிப்பக்கம் அதுக்கப்புறம் உள் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பல வருஷமாக அப்படியே போட்டு வச்ச குடம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ரெகுலராகவே தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த மாதிரியான பொருட்கள் வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்குமே தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி புளி வந்து உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம எதுவுமே தேய்க்கலை, ஜஸ்ட் வந்து அப்ளை தான் பண்ணினோம். ஒரு 10 நிமிஷம் ஊறின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த தேங்காய் நார் வந்து போட்டு நல்லாவே தேய்ச்சி கொடுத்திங்கன்னா இனிமேல் நல்லா டக்குன்னு பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ இது கூட நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஷபீனா பவுடர், அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷபீனா பவுடரை இந்த தேங்காய் நாரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. உங்களுக்கு தேய்ச்சி கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா குடம் வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். சபீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்மியான விலையில தான் கடையில் கிடைக்கிது. ஸோ பாத்திரங்களும் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சபீனா பவுடர்லாம் யூஸ் பண்ணினாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த லிக்விடு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சி கொடுத்ததுமே நல்ல பளபளன்னு புதுசு போல் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்காக நீங்கள் வந்து நல்ல அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து போட்டு தேய்க்காதீங்க. குடத்தில் அங்கங்கே வந்து கீறல் விழுந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது இல்லையா? அதனால நம்ம இந்த மாதிரி தேங்காய் நார் வந்து வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்ல பளபளன்னு ஆகிடும். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்ல ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். என்னோடய மாமியார் ஸ்டைலில் வந்து வடை போட்ட மோர் குழம்பு ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா நம்ம வந்து இப்படி கையில் வந்து அள்ளுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்திருக்கோம். கூடவே வந்து அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து சேர்த்துருக்கோம். இது 3த்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு வந்து ஊறி வந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவை மோர் குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நல்ல மெல்லியஸாக கட் பண்ணின ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். ஒரு 4-5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இது 2த்தையும் சேர்த்து நம்ம வந்து கடாயில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக அது வந்து வதங்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கி கொடுத்துருங்க. எல்லாமே வந்து நல்ல கலர் மாறி வரணும்.
அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து இந்த மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட வந்து வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு மோர் குழம்பு வந்து நீங்கள் வடை போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தோம்ல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி. ஸோ 3மே வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்ல ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி தனியாக எடுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இப்படி கலந்து கொடுக்கும்போதே நல்ல வாசம் வந்து கமகமன்னு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நல்லா நம்ம இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, சீரகம், பூண்டெல்லாம் நல்லா வந்து வாசம் வரும். அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசிட்டு அதில் இருந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான தயிர் வந்து பாக்கெட் தயிர் தான் வந்து எடுத்திருக்கோம். எப்போவுமே தயிர் வந்து மோர் குழம்புல சேர்க்கும் போது மிக்சியில் வந்து அடிக்காதீங்க எப்போவுமே. இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் வச்சு கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. குழம்புல வந்து சின்ன சின்ன கட்டியாக வந்து தயிர் மிதக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் குழம்பு வந்து பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. தயிர் வந்து சேர்த்து கலந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். உங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக வச்சோம் அப்படின்னா இந்த மோர் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் குழம்போட கலர் வந்து நல்லா மாறி வரும். நல்லா அந்த மாதிரி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இப்போ இது வந்து சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடைக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பக்கமாக எண்ணெய் வந்து காய வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து முன்னாடியே நம்ம வந்து அரிசி பருப்புலாம் ஊற விட்டோம்ல, அந்த டைமே நாங்கள் வந்து ஊற வச்சுருந்தோம். கடலைப்பருப்பு கூட காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிட்டோம். சின்ன சின்னதாக வந்து வடையை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் உளுத்தம்பருப்புலையும் வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து சிம்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வடை வந்து நல்ல கலர் வந்து மாற ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த டைமில் நம்ம வந்து வடையை எடுத்து குழம்புல போட்டுடலாம். நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து வடையை சூடாக பொரித்து எடுத்து நீங்கள் வந்து குழம்புல போட்டுக்கலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து குழம்புல போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வடை வந்து குழம்புல நல்லாவே ஊறிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் குழம்பு வந்து ஃபுல்லாகவே வடை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக கூட வந்து ஃப்ரை பண்ண வடையை வந்து சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் மோர் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்போவுமே நீங்கள் வந்து மோர் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா வடை தட்டி போடுறதுக்கு மறக்கவே மாட்டீங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு பட்டன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, புதுசாக ஒரு பட்டன் வந்து தைக்கிறோம், இல்லை வந்து ரொம்பவே லூஸாக இருக்குது, சைடில் வந்து கொஞ்சம் பிடிச்சி தைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊசி நம்ம வந்து யூஸ் பண்ணி தைப்போம் இல்லையா. இந்த ஊசி வந்து அந்த ஜீன் வந்து ரொம்பவே திக்கான ஒரு துணியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளே இறங்கவே இறங்காது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை வந்து எப்படி அழகாக வந்து தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சோப்பு வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த சோப்பில் அந்த மாதிரி அந்த ஊசியை வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துணியில் குத்துனீங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து உள்ளே போயிடும். நம்ம வந்து தைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிட்டோம் இல்லையா. இப்போ நான் வந்து உங்களுக்கு குத்தி கட்டுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு ஈஸியாக உள்ளே வந்து ஊசி இறங்குது அப்படிங்கிறது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே ஈஸியான இந்த டிப்பையும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.